இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை சபாராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதாவே, ஆண்டவரே இந்த பகல் ஆராதனையில் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே நாங்கள் சபை கூடி ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி. எவ்வளவு தடைகள், எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை இக்கட்டுகள் இருந்தாலும் கர்த்தர் எங்களில் ஆண்டவரே ஒன்றும் குறைவில்லாமல் நீர் நடத்தி வருகிறீர். ஆண்டவரே சத்துரு எடுத்த எல்லா தந்திர முயற்சிகளிலிருந்தும் எங்களை விடுவித்தீர், பாதுகாத்தீர். ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுடைய மன தேவைகளை நிறைவேற்றினீர். ஆண்டவரே நீ நம்புகிறது அவராலே வரும். உன் வாழ்நாள் ஆண்டவரே நீங்கள் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இன்றைக்கும் கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே வாஞ்சியோடு தாகத்தோடு உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய ஆராதனையில் பயத்தோடு பக்தியோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள் என்ற வார்த்தை ஒவ்வொரு இல்லங்களிலும் தொலிக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆண்டவரே இந்த 1 மணி நேர சர்வீஸை முழுவதுமாக கடைபிடிக்க கர்த்தர் அந்த பயத்தின் ஆவியை நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி எங்களை மீட்டீர். ஆண்டவரே அந்த கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்ற பெயருக்கு காரணம் நீர் எங்களுக்காக கல்வாரியில் மரித்ததின் நோக்கம். ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைக்கும் அந்த நன்றியோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும், காத்துக்கொள்ளும். மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் அந்த ஆண்டவராகிய இயேசு அவர் பெரிய நாமம். ஹல்லேலூயா. இந்த இயேசு என்கிற பெயரை சொன்னாலே பேய்கள் நடுங்கும். ஹல்லேலூயா. எந்த வீட்டில் எந்த குடும்பங்களில் இயேசு என்கிற அந்த வல்லமை தொனிக்கிறதோ அந்த வானிலும் பூமியிலும் மேலான நாமம், அந்த பெரிய பரிசுத்தமுள்ள நாமத்தை இன்றைக்கு நாம் நன்றியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் தெரிந்த பழைய பாடல், கரங்களை தட்டி உண்மையோடு இந்த பாடலை எங்களோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இயேசு என்ற திருநாம எல்லாரும் எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. எல்லாரும் வாய் திறந்து உண்மையோடு சொல்லுமா? இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம்.
பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம், வருத்தம், சோதனை வேளையில உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களோடு கூட இருக்கிற தேவன், எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றுமாகற்றிடும் நாமமது. தடை முற்றுமாகற்றிடும் நாமமது. இயேசு என்ற தீர். எல்லாரும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த காலை ஆராதனையில கர்த்தர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இல்லங்களில் அசைவாடுகிறார். உங்கள் ஆராதனையில கர்த்தரை நீங்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன், கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற மகத்துவம் பயங்கரமான தேவன் உங்கள் இல்லங்களில் இறங்கி இருக்கிறார். இந்த காலை ஆராதனையில யாரெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே என் வாழ்க்கையில இறங்கி வாரும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே. புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற மாதமாக மாறட்டும். நின்னாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவன் நின்னாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும். எல்லாரும் உண்மையோடு வாயைத் திறந்து சத்தமாக இயேசு என்கிற நாமத்தை சொல்லுங்க. வாழ்க்கையில நீ எதிர்நோக்கி இருக்கிற ஆசீர்வாதங்கள், நீ நம்பி இருக்கிற காரியம், நீ விசுவாசித்து காத்திருக்கிற காரியங்கள், எத்தனையோ நாட்களாக என் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் நடக்க வேண்டும், என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் நடக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தருடைய வேலை வரும்போது அதை நிறைவேற்றுவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், இன்றைக்கு உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை மேன்மையான காரியங்களை காணப்பண்ணும்படியாக கர்த்தர் இன்றைக்கு இறங்கி இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். இந்த நாள் ஆராதனையில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் இன்றைக்கும் இந்த காலை ஆராதனையில் இல்லங்களில் பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் நிறைவேறட்டும். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாள் ஆராதனையில் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாக கர்த்தர் நீர் உன்னதங்களில் வாசம் செய்கிறவர், நீர் உயர்ந்த தேவன் ஆண்டவரே, நீர் மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர் எல்லா தேவர்களிலும் பெரிய தேவன் ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் ஆண்டவரே மரித்து உயிர்த்து மறுபடியும் வருவேன் என்று வாக்குரைத்து எங்களுக்காக பரலோகத்தில் ஸ்தலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படட்டும் அப்பா. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று எங்களுக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவரே, இன்றைக்கும் உம்மை சேவிக்கும் பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாள் ஆராதனை ஆண்டவரே
உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. கண்ட உள்ளங்கள் கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. சிறைச்சாலையின் சிறையிருப்பின் அனுபவங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அஸ்திபாரங்கள் உடையட்டும் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களில் ஒரு சங்கீத பகுதியை வாசித்து நாம் செய்திக்கு நேராக கடந்து போகிறோம். 114வது சங்கீதம். எல்லா பிள்ளைகளும் இருக்கிற இடங்களில் நாம் இன்றைக்கு இந்த சங்கீத பகுதி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 114வது சங்கீதம். எல்லா பிள்ளைகளும் உங்கள் இல்லங்களில் வேத புஸ்தகத்தை திறந்து எங்களோடு இணைந்து இதை வாசிங்கள். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீர் ஊற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. 8வது வசனம் சொல்கிறது, அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கற்பாறைகளை ஒருவேளை வறண்ட நிலமாக இருக்கலாம், அதில் தண்ணீரை பாய்ச்சுகிற தண்ணீரை ஊற்றுகிற செழிப்பை உண்டு பண்ணுகிற தேவன் இந்த காலை ஆராதனையில் உங்கள் இல்லங்களில் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கொடுத்த சங்கீதத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. இதை வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, இதன்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த வசனம் ஆண்டவரே அது தேனிலும் மதுரம் உள்ளது ஆண்டவரே. இதனை கைக்கொள்ள எங்கள் இருதயங்களை திறந்தருளுங்க அப்பா. இப்பொழுதும் அன்பு பிள்ளைகள் உம்முடைய சத்தத்திற்கு உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கர்த்தர் இருதயங்களை திறந்தெழுதுங்க. லீதியாளின் திறந்த இருதயங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை நித்தமும் நடத்துவார், மகா வறட்சியான காலத்திலும் நடத்துவார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய வாசல்கள் இந்த மாதம் உங்களுக்கு திறக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம கடந்த வாரம் ஒரு அருமையான சம்பவத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். மேவி போசேத்தினுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த ஆசீர்வாதம் வந்தது என்று நாம் அருமையாக பார்த்தோம். ஹல்லேலூயா. அந்த சம்பவத்திலிருந்து நாம் வாழுகிற வாழ்க்கை கர்த்தரை பிரியப்படுத்தி, கர்த்தரை திருப்திப்படுத்தி, கர்த்தருக்கென்று வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. சவுல், அங்கே நமக்கு தெரியும், சவுலுடைய மகனாகிய யோனத்தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தாவீதோடு வைத்திருந்தான். ஹல்லேலூயா. அந்த தாவீதை நேசித்தபடியால், தாவீதை தாங்கினபடியால், ஊழியத்தில் உறுதுணையாக உண்மையாக தாவீதுக்கு அரவணைப்பாக பாதுகாப்பாக இருந்தது நிமித்தம் அந்த யோனத்தானுடைய மகன் மேவி போசேத் ஒரு நாள் தாவீதின் அரண்மனையில் ராஜாசனத்தில் உணவு உண்ண என்னோடு அவன் தினமும் அப்பம் புசிப்பான், அவன் எருசலேமில் குடியிருப்பான் என்கிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக மாறினான். ஹல்லேலூயா. எது அவனை அங்கே கொண்டு விட்டது? எது அவனை அரண்மனையில் கொண்டு போய்விட்டது? அவன் செய்த காரியமா? இல்லை. அவனுடைய தகப்பனார், அவனுடைய சவுல் மற்றும் யோனத்தான் செய்த நற்கிரியைகள், யோனத்தானுடைய நற்கிரியைகள் அவனை அந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைத்தது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் நன்றாக ஆண்டவருக்கென்று பயந்து வாழும்போது, என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக முறை நான் சபையிலும் சொல்லியிருக்கிறேன், இந்த ஊழியத்தை நடத்துவதற்கும் நான் கனமான பாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றுக்கு உதவாத நம்மை கர்த்தர் இந்த தேசத்தில் அழைத்து வந்து, நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய அப்பா தாத்தா அவர்கள் செய்த அந்த கனமான ஊழியம், அந்த காலத்தில் உண்மையான சைக்கிள் மற்றும் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷங்களை அறிவித்து எங்களுடைய தாத்தா அப்பா அவர்கள் செய்த ஊழியம்தான் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மேவி போசேத்தை எப்படி அங்கே கொண்டு விட்டதோ அதே போல் கர்த்தர் நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா.
உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை உங்கள் பின்வரும் சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதமாக அமையும். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதன் பலனை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ அனுபவிக்க தாமதித்தால் உன் பின்வரும் சந்ததி அதன் இரட்டிப்பான பலனை அனுபவிக்கும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்காக வாழுங்கள், கர்த்தருக்காக கொடுங்கள். கொஞ்ச கால உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கென்று வாழுங்கள். ஹல்லேலூயா. மேவி போசேத்தை ராஜா அரண்மனையில் கொண்டு போய்விட்ட தேவன் உங்கள் சந்ததிகளையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய செய்தியின் ஆதாரத்திற்காக நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19 21 வசனங்கள் முடிய வாசிக்க கேட்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை. போதும், தொடர்ந்து வாசிக்கலாம், வெயிட் பண்ணு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதே அது தோன்றும். ஹல்லேலூயா. அது என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் அறியீர்களா? நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ ஏதோ ஒரு வனாந்திரத்தில், ஏதோ ஒரு பாலைவனத்தில், நான் எங்கே போவது, என்ன செய்வது, என் வாழ்க்கையில் அடுத்த கட்டம், இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை, இன்றைக்கும் என் வாழ்க்கை வறுமையை நோக்கி புரண்டு கொண்டிருக்கிறது, வழி தெரியாமல் அலைந்து சுற்றி திரிகிறேன். ஒரு வனாந்திர பயணம் போல, வனாந்திரத்தில் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அது ஒரு கடலை போல, அதற்கு எல்லை தெரியாது, எந்த திசை என்று தெரியாது, தடுமாறுகிற சூழ்நிலையில் நிற்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது என்னவென்று சொன்னால், நீ வனாந்திர வாழ்க்கையில் நீ இப்போது சிக்கி கொண்டிருக்கிற என் பிள்ளையின் படிப்பு, என் குடும்பத்தின் பிரச்சனை, என் தனிப்பட்ட ஜீவியத்தின் ஆசீர்வாதம், என்ன செய்வதென்று தெரியாமல் நான் திகைத்து போய் நிற்கிறேன் என்று நீ சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கேட்டு, இன்றைக்கு உங்கள் வட்டியில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்கு அவாந்திர வழியில், வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. நீ செழிப்பை நோக்கி ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு தண்ணீர், ஏதோ ஒரு நன்மை என் வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், அந்த வறண்ட நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு செழிப்பாக போகிறது. ஏன் என்று சொன்னால் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. யாருக்கு தண்ணீரை உண்டாக்குவார், யாருக்கு நீர் பாய்ச்சுவார், யாருக்கு வழியை தெரியப்படுத்துவார் என்று சொன்னால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. உலகத்தில் சும்மா இருக்கிற எல்லாருக்கும் தண்ணீர் கொடுப்பாரா? எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? எல்லாருக்கும் வாசல்களை திறப்பாரா? எல்லாருக்கும் வழியை உண்டு பண்ணுவாரா? கிடையாது. அதைத்தான் 20வது வசனம் சொல்கிறது, நான் யாருக்கு வழியை திறப்பேன் என்று சொன்னால் வாசிக்க கேட்போம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால், வனாந்திரத்திலே வழியையும் நான் ஆறுகளையும் உண்டாக்குவதனால காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நான் உனக்கு இந்த காரியத்தை செய்யும் போது, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது, ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அவர் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவாந்திரத்தில் வழியையும் வறண்ட நிலத்தில் அவாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வனாந்திர வாழ்க்கையில் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணும்படியாக இன்றைக்கு காலை ஆராதனையில் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு எங்கே போவதென்று தெரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, என் குடும்பம் இன்றைக்கும் தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்னுடைய அவாந்திர வழியில் ஒரு தண்ணீர் ஊற்றுங்கப்பா, ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுங்க. ஆண்டவரே நீ வற்றாத நீர் போலவும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பா என்று வாக்குரைத்த தேவன், என் வாழ்க்கையில் அதை கிரியை செய்யுங்க.
இன்று நீங்கள் கேட்கும்போது உங்களுக்காக இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்போதே தோன்றப் போகிறது, அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் வனாந்திரத்தில் வழியையும் நான் விசேஷமாக அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. யாருக்கு உண்டாக்கப் போகிறேன்? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு நான் உண்டாக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏசாயா 43:21 சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், நான் இவர்களை ஆசீர்வதிப்பேன், இவர்களுக்கு வழியை உண்டு பண்ணுவேன், இவர்களுக்கு ஆறுகளை உண்டு பண்ணுவேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் உன்னை ஆசீர்வதித்து, இவ்வளவு நாளும் உனக்கு ஜீவன் கொடுத்து, இவ்வளவு நாளும் உனக்கு வேலை கொடுத்து, இவ்வளவு நாளும் இந்த தேசத்தில் உன்னை கனப்படுத்தி உயர்த்தி வைத்த தேவனுக்கு நீ நன்றி நிறைந்த இதயத்தோடு ஒவ்வொரு வாரமும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மாதம் உனக்கு புதிய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிற மாதம். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இட் வில் பி a marvelous thing. ஹல்லேலூயா. அது ஆச்சரியமாக இருக்கும், நீ ஆராய்ந்து முடியாததாக இருக்கும், நீ எண்ணி முடியாத காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்நிய சக்திகள் தடுக்க முடியாது, மாந்திரிக கட்டுகள் தடுக்க முடியாது, தீய சக்திகள் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஏசாயா 43:13 சொல்கிறது. வாசிக்க கேட்போம். நான் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பார்த்து, உன் தனிப்பட்ட ஜீவியத்தை பார்த்து ஆண்டவர் கேட்கிற வார்த்தை, நான் உனக்காக முன் குறித்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் செய்வதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. எந்த ஒரு சக்திகளாலும் தடுக்க முடியாது. நீ ஆராதிக்கிற தேவன் அக்னி சூளையாக இருந்தாலும், சிங்க கெபியாக இருந்தாலும், சிறைச்சாலையாக இருந்தாலும் உன்னை தப்புவிக்க, உனக்காக வழியை உண்டு பண்ண ஒரு பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யாருக்கு புதிய காரியத்தை செய்வார்? யாருக்கு கர்த்தர் அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குவார்? யாருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 3:18 சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சாயல், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை உங்கள் இல்லங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக ஒரு உண்மையான வாழ்க்கை வாழும்போது, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் எதிர்பார்ப்பது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் நம்முடைய சபைக்கின்ற கொடுத்த வார்த்தை, நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எப்போது செய்வார் என்று சொன்னால், நான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் பழைய மனிதனை களைந்து அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஸ்நானம் எடுத்திருப்பீர்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்து இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறக்கப் போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஒரு ஷார்ப்பனிங், ஒரு டூலாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தருக்கு அடுத்த வாழ்க்கை தோய்ந்து போய், உடைந்து போய், நொறுங்கி போய் கிடக்கலாம். அதை இன்றைக்கு கூர்மையாக்கும்படியாக உன்னை ஒன்று கூட ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபத்தில் சோர்ந்து போய் இருக்கலாம், வேதம் வாசிக்கிற பிள்ளைகள் அந்த நேரத்தை குறைத்திருக்கலாம், ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவருக்கு கொடுக்கிற இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் விழுந்து போய் கிடக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ ஒன்று கூட உயிரூட்டப்படும் போது, நீ ஒன்று கூட எழும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் உனக்கு அந்த புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 41:5 சொல்கிறது. வாசிக்க கேட்போம். தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும், அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். ஏசாயா 41:5. ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால்,
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நம்மை கர்த்தர் போர் அடிக்கிறதற்கு ஏற்ற இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு மங்கி போய் கிடக்கிற, ஒன்றுக்கு உதவாமல் கிடக்கிற உன்னுடைய பற்கள் உன்னை கர்த்தர் கூர்மையாக்க போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், அந்த கத்தியாக இருக்கட்டும், சில வெட்டுகிற பொருளாக இருக்கட்டும், அது கூர்மை இல்லாமல் மங்கி போய் கிடக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒன்றை முறியடிக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை வெட்ட வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அந்த மங்கி போய் கூர்மை இல்லாமல் இருப்பதை அதை அந்த குறிப்பிட்ட நம்மரிடம் கொண்டு போய் அதை நம்ம ஷார்ப்பனிங் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். ஹல்லேலூயா. கூர்மையுள்ள எந்திரமாக்குவார். ஹல்லேலூயா. எதற்கு? நீ ஆண்டவர் உன்னை ஷார்ப்பனிங் பண்ணும்போது, ஆண்டவர் உன்னை உருவாக்கும் போது, ஆண்டவர் உனக்கு உகந்த பாத்திரமாக எத்தனையோ தருணங்களை கொடுத்தார். வேதம் வாசிக்கும்படியான சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஆண்டவரை உண்மையோடு ஆராதிக்கும்படியாக, உன்னை மோல்டு பண்ணும்படியாக, உன்னை அவருக்கு உகந்த பாத்திரமாக மாற்றும்படியாக எத்தனையோ தருணங்கள் கொடுத்தார். நீ உண்மையாக அதை ஏற்றுக்கொண்டு, உண்மையாக வேதம் வாசித்து, உண்மையாக ஆராதனை செய்து, உண்மையாக கர்த்தருக்கென்று வாழ்ந்து உங்களை கூர்மையாக்குகிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உனக்கு அந்த புதிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. நீ என்ன செய்வாய் என்று சொன்னால், மலைகளை மிதித்து நீ நொறுக்கி போடுவாய், குன்றுகளை பதருக்கு ஏற்றபடி செய்து விடுவாய். ஹல்லேலூயா. நீ கூர்மையான ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியத்தில் நீ பிரகாசிக்கும் போது கர்த்தர் உன்னை அந்த கூர்மையான அனுபவத்துக்குள்ளாக நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை ஆராதனையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மங்கி போய் கிடக்கிறதோ, எதெல்லாம் ஒன்றுமில்லாமல் கிடக்கிறதோ, எதெல்லாம் ஷார்ப்பனிங் பண்ணாமல், எந்தெந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில், ஒருவேளை பாடல் பகுதியாக இருக்கலாம், ஜெபம் பகுதியாக இருக்கலாம், வேதம் வாசிப்பாக இருக்கலாம், ஆண்டவர்களை தேடுகிற காரியமாக இருக்கலாம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற காரியமாக இருக்கலாம். ஆண்டவரே, நான் இந்த காரியங்களில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், மங்கி போய் கிடக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ கூர்மையாக்க வேண்டுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ எதெல்லாம் அழிந்து போய் மங்கி போய் கிடக்கிறதோ, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒன்று கூட கூர்மையாக்குவாய் என்று சொன்னால், நீ மலைகளை தாண்டுவாய், குண்டுகளை உடைப்பாய். உன்னுடைய எதிராக வருகிற எல்லா எதிராளிய சக்திகளும் உன்னை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு முறியடிக்க சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, ஐ வில் ஷார்ப்பன் மீ, நான் என்னை கூர்மையாக்கி கொள்ளுகிறேன். என் மங்கிப்போன அனுபவங்கள் ஒன்று கூட உயிரூட்டப்படட்டும். என் தனிப்பட்ட ஜீவியம், கர்த்தரிடத்தில் இருந்த அந்த ஆர்வம் எல்லாம் குறைந்து போய் இருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாக உங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைப்பதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம் புதிய காரியமாக இருக்கும், அது வெளியரங்கமாக இருக்கும், அது பயங்கரமான காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சக்திகள் வந்தாலும், அதைத்தான் யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் மோசேக்கு சொன்னதை அங்கே நான் வாசிக்க முடியும். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஒரு புதிய உடன்படிக்கை. He is making a new covenant. ஒரு புதிய உடன்படிக்கை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக யாரெல்லாம் உன்னை ஏளனப்படுத்தினார்கள், யாரெல்லாம் உன்னை அசிங்கமாக பார்த்தார்கள், யாரெல்லாம் உன் வாழ்க்கை முடிந்தது என்று பார்த்தார்கள், யாரெல்லாம் இவனுடைய வாழ்க்கை இப்படிதான் போகும் என்று பார்த்தார்களோ, அவர்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் ஒரு காரியத்தை, ஒரு உடன்படிக்கை, இன்றைக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது என்ன உடன்படிக்கை? எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத ஒரு பயங்கரமான காரியத்தை, எந்த இடத்துல சத்துரு உன் குடும்பத்தை, உன் தனிப்பட்ட ஜீவியத்தை தலைகுனிய வைத்தாரோ, அதே இடத்துல உன்னை தலையை நிமிர பண்ணும்படியாக மோசேக்கு வாக்குரைத்தவர், யோசுவாக்கு வாக்குரைத்தவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை உங்களுக்கும்
சொல்கிறார், நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன், அது வெளியரங்கமாக இருக்கும். எந்த ஜாதிகளிலும் உன் குடும்பத்தில் யாருக்குமே செய்யப்படாத ஒரு பெரிய காரியம் உனக்கு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் வாசிக்க கேட்போம். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருப்பார் என்று சொன்னால் அதைத்தான் ஏசாயா 43:19 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யும்போது உன்னை அற்பமாக நினைத்தவர்கள், ஏளனமாக நினைத்தவர்கள் எல்லார் மத்தியிலையும் ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் தெரியும். இட் வில் பி a visible act and it will be a terrible act. ஹல்லேலூயா. அது வெளியரங்கமாக தெரியும், அது விசிபிளாக தெரியும், அது டெரிபிள் ஆக்ட், அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கர்த்தர் எந்த நேரம் ஒரு நேரத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எல்லா கண்களும் பார்த்து அது ஆச்சரியப்படும்படியாக இது கர்த்தரால் உண்டாயிற்று, இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக, உன் எதிராளி சொல்லத்தக்கதாக, உன் குடும்பம் சொல்லத்தக்கதாக, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லத்தக்கதாக எத்தனையோ முறை உன்னை விழத்தள்ள, உன் குடும்பத்தை விழத்தள்ள பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள், உனக்கு மறைவாக வைக்கப்பட்ட கண்ணிகள் உன் குடும்பத்தை நோக்கி வந்தது. ஆனால் ஆண்டவர் ஒன்றுக்கு முன்னே அகப்பட வைக்கவில்லை. ஹல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருந்து எல்லா சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைக்கும்படியாக ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர், உன்னை கரம் பிடித்தவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீ கண்ணீர் வடிக்கிற ஜெபம், நீ ஆண்டவருக்காக உண்மையாக வாழுகிற வாழ்க்கை, ஆண்டவருக்கு உண்மையாக கொடுக்கிறது, ஆலய காரியத்தில் எழும்பி பிரகாசிக்கிறது, கர்த்தருக்கென்று உன் இருதயத்தை திறந்து கொடுத்திருப்பது, இதெல்லாம் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய வராண்ட வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை, இதெல்லாம் கர்த்தர் மாற்றி கொடுத்து அவாந்திர வழியில் தண்ணீர்களை ஊற்ற கர்த்தர் இன்றைக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ இதுவரை நினைத்திருக்கலாம், என் வாழ்க்கையில் எல்லாம் சொல்லுகிறார்கள், எத்தனையோ வசனங்கள் சொல்லப்படுகிறது, ஆனால் ஒன்றும் நிறைவேறாமல் இருக்கிறது. ஆண்டவரை தேடாதவர்கள், ஆண்டவரிடத்தில் பயபக்தி இல்லாதவர்கள், யாருக்கெல்லாமோ எல்லாம் நடக்கிறது, நான் எவ்வளவோ உண்மையாக இருக்க பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா. உன் கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் யோசுவாவுக்கு செய்தார். யோசுவா 24வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் பிரச்சனையில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இவனுக்கு வேலை கிடைத்துவிடும், இவனுக்கு இந்த காரியம் முடிந்துவிடும், இந்த எதிராளி, உங்களுடைய எதிராளி உங்களுக்கு அம்பை வைத்து உங்களை எப்படி அடிக்கலாம் என்று உங்களுடைய வீக்னஸை பார்த்து அவன் எதிராளி திட்டம் தீட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம் புதிதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நீ என்னதான் எதிராளி உன் வாழ்க்கையில் திட்டங்களை தீட்டினாலும் கர்த்தர் வித்தியாசத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதைத்தான் அங்கே எமோரியர்கள் எதிர்த்து வந்து நின்றபோது ஆண்டவர் அங்கே புதிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. யோசுவா 24:12வது வசனத்தை வாசிக்க முடியும். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். உன்னுடைய பட்டயம், உன்னுடைய திறமை, நீ நினைத்து கொண்டிருக்கிற ஆள், நீ நினைக்கலாம், இந்த ஆள் பிடிச்சேன்னா இந்த காரியம் நடந்துடும், இந்த ஆளை நம்பினேன்னா இந்த காரியம் நடந்துடும், அந்த ஃபாதர்கிட்ட போய் ஜெபிச்சேன்னா எனக்கு இந்த காரியம் நடந்துடும். அது ஒன்றுமே நடைபெறாது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்தில் உறுதியாக பிடிப்பேன்னு சொன்னால், நீ நம்பி இருக்கிற அம்பு, நீ நம்பி இருக்கிற வில்லு எல்லாமே ஒரு தனிப்பட்ட சும்மா தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடுவா என்று சொன்னால் அங்கே பார்க்க முடியும். அங்கே வாசிக்க கேட்போம். அவைகள் அவர்களை உங்கள் முன் நின்று துரத்தி விட்டது. அங்கே அங்கே போடப்பட்டிருக்கிறது அம்புகளும் வில்லுகளும் அல்ல, குளவிகள் அங்கே புறப்பட்டு போய் அந்த எதிராய் வந்த சத்துருவை முறியடித்து விட்டது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் வித்தியாசத்தை கொண்டு, புதிய காரியத்தை கொண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உண்மையோடு ஓடுங்கள், உத்தமமாய் நடவுங்கள், கர்த்தரிடத்தில் உங்களை கூர்மையாக்குங்கள், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் கூர்மையாக்கப்படட்டும். எந்தெந்த இடங்களில் மங்கி போய் கிடக்கிறதோ அது கூர்மையாக்கப்படட்டும். கர்த்தர் இன்றைக்கு உன்னை பெரிய ஜாதியாக்கப் போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யும் என்று கேட்கும்போது அதைத்தான் யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம்.
உன்னோடு அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். ஹல்லேலூயா. நீ நினைக்கலாம், சத்துருவின் சூழ்ச்சி என் குடும்பத்தை அலக்கழித்து கொண்டிருக்கிறது, தீராத வியாதி பிரச்சனைகள் அலக்கழித்து கொண்டிருக்கிறது. 105வது சங்கீதம் 39வது வசனத்தின்படி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார், என்ன புதிய காரியத்தை இன்றைக்கு உனக்கு செய்ய போகிறார் என்று சொன்னால், உன் குடும்பத்தின் நோய்கள் மாறும்படியாக, பிரச்சனைகள் மாறும்படியாக, உனக்கு எதிராக வீட்டப்பட்டிருக்கிற சூழ்ச்சிகள் வலைகள் முறியடிக்கப்படும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 105வது சங்கீதம் 39வது வசனத்தை பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குறதற்காக அக்கினியையும் தந்தார். இரவை வெளிச்சமாக மாற்றுவதற்காக உனக்கு அக்கினியை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நீ நினைக்கலாம், நான் இந்த வழியாக எப்படி கடந்து போவேன், எதிராளி என்னை அழித்து விடுவான் என்று. அப்போது உனக்கு மேகத்தை மறைவாக ஒரு கூடாரமாக்கி உன்னை அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை இருள் நிறைந்த வாழ்க்கை, எல்லாமே இருட்டாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் எங்கே காலெடுத்து வைப்பதென்று தெரியவில்லை, எல்லாமே சோதனையாக இருக்கிறது, எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது, இப்படி தான் அநேக செய்திகளை கேட்கிறேன், ஆனால் ஒன்றும் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அவர் மேகத்தை உனக்கு மறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை பாதுகாக்கும்படியாக. அது மட்டுமல்ல, இருள் நிறைந்த சூழ்நிலைகள், சிக்கல் நிறைந்த சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் வரும்போது நீ வெளிச்சத்தை பார்த்து நடக்கும்படியாக அக்கினியை உனக்காக உண்டு பண்ணுகிற தேவன் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை சும்மா விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அதை காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. அது என்ன புதிய காரியம்? அவர் வனாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. அதைத்தான் என்ன காரியத்தை செய்ய போகிறார் என்று சொன்னால், நீங்கள் நினைக்கலாம், எப்படி ஆறுகள் உண்டாகும், ஒன்றுமே தெரியவில்லையே, வனாந்திரத்தில் எப்படி ஆறுகள் உண்டாகும்? ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், 105:41வது வசனம் சொல்கிறது. சங்கீதம் 105:41. கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. ஹல்லேலூயா. ஒரு கன்மலை உனக்காக திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அதிலிருந்து தண்ணீர்கள் புறப்படும். எந்த இடத்துல உன் வனாந்திரம் அவாந்திர வழி வறண்டு போய் கிடக்கிறதோ அதில் தண்ணீர் ஆறுகளாய் ஓடுகிற நாட்கள் உனக்கு நெருங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நீ நிச்சயமாக சாட்சி கொடுக்கிற மாதம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த புதிய காரியத்தை செய்தீர் ஆண்டவரே, நான் நினைத்த காரியம் இந்த மாதம் நடந்தது, இந்த மாதம் நிறைவேற வேண்டும் என்று உங்கள் மனதில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் குறையாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் அறிக்கை செய்து உங்கள் அம்புகளை கூர்மையாக்குங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அது கூர்மையாக்கப்பட்டதாய் மாறும்போது உன் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நிறைவேறுகிற மாதம் இது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாமே வித்தியாசமாக செய்வார். ஹல்லேலூயா. ஒருவன் எத்தனையோ ஆண்டுகளாக யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஒரு அருமையான சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். அவனுக்கு தெரிந்ததெல்லாம், குளம் கலக்கப்படும் போது அங்கே இறங்குவார்கள். முந்தி இறங்குகிறவன் ரட்சிக்கப்படுவான், முந்தி இறங்குகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், முந்தி இறங்குகிறவன் குணமாக்கப்படுவான். அவன் எதிர்நோக்கி கொண்டிருந்தான், ஒரு நாளும் அவனால் இறங்க முடியவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த ஆசீர்வாதம் இப்படி தான் வருமா என்று அவனைப் போல ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வித்தியாசமானதை, புதிதானவைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கும் போது நீ எண்ணி முடியாத, நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக உலக மனிதனுக்கு தெரிந்தது, குளம் கலக்கப்படும் போது முந்தி இறங்குகிறவன் குணமாக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஆனால் அதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் விசுவாசிக்கும் போது புதிய காரியத்தை செய்கிறவர். இன்றைக்கு நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன காரியத்தில் துவண்டு போய், கலங்கி போய், சோர்ந்து போய் இருக்கிறாயோ, கர்த்தர் அதை மாற்றும்படியாக
பேசும்படியாக இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த உணவு, என்ன செய்ய வேண்டும், எதை சாப்பிடுவது, என்ன கிடைக்கும் என்று திகைத்து போய் நின்றபோது ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், பட்சிகளை போஷிக்கிறவர் உன்னை போஷிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் நீ நினைக்கலாம், என் பிள்ளைகள் எப்படி நான் கரை புரண்டு அவர்களை வழி நடத்துவேன், என் குடும்பம் எப்படி வழி நடத்த முடியும், என் தனிப்பட்ட ஜீவம் எப்படி வழி நடத்த முடியும். யாத்திராவும் 16:31 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய காரியத்தை செய்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ எண்ணி முடியாத, நீ ஆராய்ந்து முடியாத, நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாய் இதை செய்திருப்பாரா என்று அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்தில் அதை உண்டு பண்ணினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உனக்காக உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 16:31 ஒரு அருமையான புதிய காரியத்தை கர்த்தர் செய்தார். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. ஹல்லேலூயா. என்ன கிடைக்கும், எது கிடைக்கும், ஏதாவது வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதாவது கிடைத்தா போதும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் மாறாவின் வாழ்க்கை தேனிட்ட பணியாரம் போல உன் கசந்த வாழ்க்கை மதுரமாக மாற்றும்படியாக நீ எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை உனக்காக செய்கிறேன். ஹல்லேலூயா. அது இப்போதே தோன்ற போகிறது. ஹல்லேலூயா. அவாந்திர வனாந்திரத்தில் நான் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கன்மலை உனக்காக திறக்கப்படும், அதிலிருந்து தண்ணீர்கள் ஓடப்படும். அங்கே அந்த ஆறுகள் ஓடிப்போய் உன் வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றும். ஹல்லேலூயா. எப்போது என்று சொன்னால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, நீ மங்கி போய் கிடக்கிற அனுபவங்கள், ஜெப வாழ்க்கை, உன்னுடைய பாடலின் வாழ்க்கை, உன்னுடைய வேதம் வாசிப்பு, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை நீ கூர்மையாக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் அது புதிதாக மாறும்போது நீ எதிர்பார்த்திருக்கிற எல்லாமே புதிதாக நடக்கும். ஹல்லேலூயா. நீ சாதாரண சாப்பாட்டுக்காக நீ நினைத்து கொண்டிருப்பாய், எனக்கு இது நடந்தால் போதும், இது நடந்தால் போதும், என் பிள்ளைக்கு இது நடந்தால் போதும். ஆனால் ஆண்டவர் மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதன் ருசி தேனிட்ட பணியாரம் போல பணியாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்காத ஒன்று உனக்காக கர்த்தர் உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கும், புதிதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் தன்னுடைய கானா ஒரு கல்யாண வீட்டில் தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்து கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத பிந்தினி வந்தாலும், உன்னுடைய ஆசீர்வாதம் தாமதிக்கப்பட்டாலும், முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசத்தை ருசி உள்ளதாக மாற்றுகிற உன்னுடைய கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பழைய வாழ்க்கை, முன்னாடி இருந்த வாழ்க்கை, நீ இந்த நேரம் நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் நீ நினைத்திருப்ப. அதிலும் பெட்டரானது, அதிலும் பெஸ்டானதை கொடுக்கும்படியாக கர்த்தர் சில தாமதங்களை உனக்காக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்தில் எல்லாரும் அடித்து கொண்டார்கள். ஏன் இந்த தாமதம், ஏன் இன்னும் ரசம் வரவில்லை? அந்த தாயிடமும் போய் கேட்டார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவருடைய வேலை வரும்போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு புதிய ரசம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மை உன் வாழ்க்கையில் வரும் என்று சொன்னவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஜனங்கள் அங்கலாய்த்து கொண்டு அடித்து கொண்டு ஓடினார்கள். எல்லாம் தீர்ந்து விட்டது, இனி நம்முடைய வாழ்க்கை நாறிவிடும், இனி நம்முடைய வாழ்க்கை கெட்ட பேர் ஆகிவிடும், இவ்வளவு தாமதித்து விட்டது என்று உலகம் கைத்தட்டி சிரிக்கும் என்று கானாவூரில் பேசப்பட்டது. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க முடியும். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவரை பார்த்து சொல்வீர்கள், இதுவரை நடக்கவில்லை என்று நான் புலம்பிக் கொண்டிருந்தேன், இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு வைத்திருந்தீரே. ஹல்லேலூயா. அந்த நாட்கள் நெருங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுடைய வாஞ்சைகள்
ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படியாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நம்புகிற காரியம் நிச்சயமாக வாய்க்கும். ஹல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை எல்லாரும் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஹல்லேலூயா. நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. யாருக்கு உண்டாக்குவார்? தாம் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த 21வது வசனத்தின்படி ஆண்டவர் எதிர்பார்ப்பது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டில் தன்னுடைய மகிமையை இவர் எல்லா மனுஷனும் ஆரம்பத்தில் நல்லதை வைத்திருப்பான், முடிவில் இல்லாதது, தீர்ந்து போனது, நாரினது, கெட்டு போனது, தண்ணி விட்டது, பழைய ரசங்கள் இப்படி தானே கிடைக்கும். எல்லாம் அதாவது வேஸ்டான பொருள், இல்லாததை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கிற தானே வரும். இங்கே எப்படி எனக்கு நல்ல ரசம் கிடைத்தது? ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. உடன்படிக்கையை காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அதைத்தான் மோசேக்கு யாத்ராகமம் 34:10வது வசனத்தில் சொன்னவர். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த ஒரே ஒரு வசனத்தை உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதோ ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை நான் வாசித்து முடிக்கப் போகிறோம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் புதிய உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், எந்த ஜனங்களிலும் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை உன் ஜனங்கள் மத்தியில் செய்ய போகிறேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உன் விசுவாசிகள், உன் சபை, உன் குடும்பம், நீ சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்கத்தக்கதாக கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய செய்கையை நீ காணப்போகிறாய். உன்னோட நான் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில ஆண்டவரே, எனக்கு இதை உடன்படிக்கையாக தந்தவர். அந்நிய கண்களுக்கு முன்பாக என் குடும்பத்தை, என் தனிப்பட்ட ஜீவியத்தை என்னோடு கூட இருந்து என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் கூர்மையாக்க ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் கூர்மையாக்க ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் என்னை ஷேப் பண்ணி, என்னை மோல்டு பண்ணி உமக்கு உகந்த பாத்திரமாக மாற்றும், அநேகருக்கு மகிமையாக சாட்சியாக மாற்றும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில், புதிய நாளுக்குள்ளாக, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக என்னை வழி நடத்துங்க. ஆண்டவரே, நன்மையான ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே, பெரிய ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. நீ நம்புகிறது அவராலே வரும், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. கண்மலையிலிருந்து தண்ணீர் புரண்டோடி வறண்ட நிலங்களை செழிப்பாக மாற்றப் போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் குடும்பத்தோடு இன்றைக்கு பேசியிருக்கிறீர், என்னோடு நீர் உடன்படிக்கை பண்ணுகிறீர். எனக்கு ஒரு புதிய உடன்படிக்கை தாருங்கப்பா, ஒரு புதிய ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு ஒரு புதிய உடன்படிக்கை தாங்கப்பா. யாத்ராகமம் 34:10 என் குடும்பத்தில் வந்து பலிக்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கட்டும் ஆண்டவரே. இந்த யாத்ராகமம் 34:10வது வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். உடைந்து போய், தோய்ந்து போய், நொந்து போய் கிடக்கிற உள்ளங்கள் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனையில் இந்த ஒரே ஒரு வசனம் ஆண்டவரே, ஏசாயா 43வது அதிகாரத்தில் வாசித்த இந்த வசனங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. இந்த 19வது வசனத்தின்படி இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இன்னைக்கே தோன்ற போகிறது. உன்னுடைய வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டு பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தினால புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நீரும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஆமாண்டவரே, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். எல்லாம் சொல்லுங்க, என் வறட்சி, என் வறட்சி செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை. உன் கண்ணீருக்கு தக்க பலன் கிடைக்க போகிறது. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். அநேகரை நிரப்புகிறார், கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றி. எல்லாம் கேளுங்க கடைசியாக, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. ஆமென். மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய. நன்றி ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் எங்களோடு பேசினீர். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றப் போகிறது, நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதுதான் கர்த்தர் உனக்கு செய்ய போகிற புதிய காரியம். இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரே, என்னுடைய வறண்ட அனுபவங்களில், என்னுடைய வறண்ட போய் எந்த வழி என்று தெரியாமல் வனாந்திரத்தில் திகைத்து நிற்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. என் குடும்பத்தில் நான் எப்படி இன்கம் நீட்டுவேன், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, இந்த கடன் பாரங்கள், என் குடும்ப தேவைகள், எப்படி எந்த வழி ஆண்டவரை நான் திறப்பது, எங்கே போவது என்று நீ திகைத்து நிற்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் புதிய அந்த வனாந்திரத்தில் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. எங்கே போகுதுன்னு தெரியாமல் நிற்கிற இடத்துல உனக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆக போகிறது. ஹல்லேலூயா. அதை நீ இந்த புதிய மாதத்தில் காணப்போகிறாய். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் வறண்டு போய் கிடக்கிறது,
எப்படி இது செழிப்பாகும், இந்த இடத்துல எப்படி தண்ணீர் வரும், இந்த இடத்துல எப்படி ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். அவ்வளவு வல்லமையுள்ள தேவனை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய். ஆகவே தான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், நான் வழியை உண்டு பண்ணது மட்டுமல்ல, ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன உடன்படிக்கை செய்கிறார்? இதோ நான் இன்னொரு உடன்படிக்கை செய்கிறேன். யாத்திராகமம் 34:10 மோசேக்கு சொன்னார், நான் ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய போகிறேன். அது என்ன உடன்படிக்கை? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத ஒரு பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அது பயங்கர அதிசயமான காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. உன் எல்லா ஜனங்களும் பார்க்கத்தக்கதாக உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் வெளியரங்கமாக இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இதுவரை நீ நினைத்திருக்க மாட்ட, என் வாழ்க்கையிலேயா இது நடந்தது, என் குடும்பத்திலேயா இது நடந்தது, எனக்கா இது நடந்தது என்று. என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்விதானே சந்திக்கும், எப்படி இது நடக்கும் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு புதிய உடன்படிக்கை மோசேக்கு யோசுவாவுக்கு கொடுத்து அவர்களை வெற்றியின் சிகரமாக மாற்றினவர். உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதம், அந்த உடன்படிக்கை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களை கூர்மையாக்க, எங்கள் ஆவிக்குரிய ஜீவியங்கள், பழுதற்று போய் கிடக்கிற அனுபவங்கள் எல்லாம் பழுதாக்கப்பட்டு, ஆண்டவரே ஜெபத்தில் குறைவுள்ள பிள்ளைகள் ஜெபிக்கட்டும். ஆண்டவரே வேதம் வாசத்தில் குறைவுள்ளவர்கள் வேதம் வாசிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற குறைவுள்ள பிள்ளைகள் வாஞ்சியாக மாறட்டும். ஆண்டவரே, இன்னும் கொடுக்கிற காரியங்களில் அன்பு பிள்ளைகள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அநேகத்தில் அதிபதி ஆக்குவேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் வற்றாத நீரூற்றை போலவும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் மாற்றுங்க. இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதங்களினால் நிரப்பும். பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு ஆங்காங்கே பலவித சோதனைகளோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உடைய அற்புதத்தின் கரம் இறங்கட்டும், தேற்றப்படட்டும், ஆற்றப்படட்டும். ஆசீர்வாத வாசல்கள் திறக்கட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அன்பினால் இடைகட்டுங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய வல்லமையின் கரம் நீட்டப்பட்டு, நீர் நல்ல கொடுத்த வார்த்தைக்காக, ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று அருமையான உடன்படிக்கை பிள்ளைகளோடு நீர் செய்த கிருபைக்காக நன்றி. வித்தியாசங்களை காண்கிற மாதமாக மாற்றிக்கொடும். கூடி ஆராதிக்கும் பாக்கியத்தை நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியமும் இன்றும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.